வணக்கம். நான் உங்கள் கௌதமன். AISC டீடைலர் ட்ரெய்னிங் சீரிஸில் இன்று நாம் பார்க்க இருப்பது போல்டட் கனெக்ஷன்ஸ். இந்த தலைப்பில் முதலாவதாக போல்ட் நட் வாஷர் என்ற 3 பொருட்களை பற்றி பார்க்க உள்ளோம். தமிழில் இணைத்தல் என்பதை ஆங்கிலத்தில் ஃபேஷனிங் என்று அழைப்பார்கள். இணைப்பதற்கு தேவைப்படுகின்ற பொருட்களை ஆங்கிலத்தில் ஃபேஷனர்ஸ் என்று அழைப்பார்கள். அதன்படி போல்ட் நட் வாஷர் இந்த 3 பொருட்களுமே ஃபேஷனர்ஸ் என்ற பொதுவான பெயரில் அழைக்கலாம். இந்த காணொளியில் நாம் இந்த 3 பொருட்களை பற்றி சற்று விரிவாக பார்க்க உள்ளோம். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது போல்ட். போல்ட் பல வடிவங்கள்ல உருவாக்கப்படுகின்றன. பல வடிவங்கள்ல இருந்தாலும் அதற்கு அதனுடைய தலை என்ற ஹெட் வைத்துதான் அவைகளுக்கு பெயரிடப்படுகின்றன. உதாரணமாக ஒரு போல்ட்டின் தலை வட்ட வடிவமாக மழுங்கியது போல் இருந்தால் அதை ரவுண்டட் ஆர் ஸ்ப்ளைன்டு ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல போல்ட்டுடைய ஹெட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் ஹெட் அப்படின்னு சொல்ல போறோம். அருங்கோணமாக அதாவது எக்ஸகனல் ஷேப்ல இருந்துச்சுன்னா அதை எக்ஸகனல் ஹெட்னு சொல்றாங்க. இது போல பல வடிவங்கள்ல போல்ட் கிடைச்சாலும் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் கனெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸகனல் ஹெட் போல்ட்டை தான் யூஸ் பண்றாங்க. ஏன் இந்த எக்ஸகனல் ஹெட் போல்ட் யூஸ் பண்றோம்னா போல்ட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பல வடிவங்கள் இருந்தாலும் அதனுடைய ஸ்ட்ரென்த் அதற்கேற்ற போல மாறும். அதை விட அதை எப்படி டைட் பண்ண போறாங்க அப்படின்றத வச்சுதான் இந்த போல்ட்டுடைய ஹெட் அமைக்கப்படுகிறது. எக்ஸகனல் ஹெட் ஸ்ட்ரக்சரல் கனெக்ஷன்ஸுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு, டைட் பண்றதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்குன்றதுனால அந்த போல்ட்டை தான் ஸ்ட்ரக்சரல் கனெக்ஷன்ஸுக்கு யூஸ் பண்றாங்க. இந்த போல்ட்டை பத்தின ஒரு பார்வையை இப்போ பார்க்கலாம். பொதுவா போல்ட்டுக்கு ஒரு ஹெட்னு ஒன்று இருக்கும். அதுல இருந்து ஒரு பாகம் நீண்டு இருக்கும். இதை ஷாங்க் அப்படின்னு சொல்லலாம். த்ரெட் போட்டதுக்கு அப்புறம் அதை ஷாங்க்னு சொல்லக்கூடாது. த்ரெட் போடுறதுக்கு முன்னாடி அதை ஷாங்க் போர்ஷன், அதாவது உருளையான ஒரு பாகம் இருக்கும். அதற்கு ஷாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல த்ரெட் போட்டுட்டா அதை த்ரெட்டட் போர்ஷன் தான் சொல்லணும். போல்ட்ல ஒரு தலை இருக்கும், நீண்ட ஒரு உருளை பாகம் இருக்கும், அதுல த்ரெட் போட்டிருப்பாங்க. இதுதான் போல்ட்டை பொறுத்த வரைக்கும். சில போல்ட்ல கொஞ்சம் தூரம் த்ரெட் இருக்கும், கொஞ்சம் தூரம் ஷாங்க் அதாவது த்ரெட் இல்லாத உருளையான பாகம் இருக்கும். இந்த த்ரெட்டை பத்தி விரிவா நம்ம அடுத்த காணொளியில பார்க்க இருக்கிறோம். எதற்காக சிறிது தூரத்துக்கு இருக்கு, எதற்காக முழுவதுமா இருக்கு, அதற்கான காரணம் என்னன்றத நம்ம அடுத்த காணொளியில பார்ப்போம். இப்போதைக்கு இந்த த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தலைப்பகுதியை ஹெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனுடைய திக்னஸை ஹெட் திக்னஸ் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய த்ரெட்டட் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியுடைய டயாமீட்டரை, உருளையா இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய டயாமீட்டரை தான் நம்ம போல்ட்டுடைய டயாமீட்டராகவே சொல்றோம். ஹெட்டை வச்சு கிடையாது. த்ரெட்டட் போர்ஷனுடைய அவுட்டர் டயாமீட்டரை தான் போல்ட்டுடைய டயாமீட்டரா கால் பண்றோம். 1 இன்ச் போல்ட் அப்படின்னா அந்த த்ரெட் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அவுட்டர் டயாமீட்டர் தான் 1 இன்ச்சா இருக்கும். த்ரெட் அப்படின்றது என்னன்னா உருளையில நாம மெஷினிங் ஆப்ரேஷன் மூலமாகவோ அல்லது ஃபோர்ஜிங் ஆப்ரேஷன் மூலமாகவோ மெட்டீரியலை ரிமூவ் பண்றது மூலமா உருவாக்குறது தான் இந்த த்ரெட். தமிழ்ல மறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவுட்டர் டயாமீட்டர் அதுல இருந்து முக்கோணமாக மறை உருவாக்கப்படுகிறது. அதாவது த்ரெட் ஃபார்மேஷன் பண்றாங்க. இது 2 விஷயமா பண்ண முடியும். ஒன்னு லேத் அப்படின்னு சொல்லக்கூடிய மெஷின்ல கொடுத்து மெட்டீரியலை ரிமூவ் பண்றது மூலமாக இந்த த்ரெட் உருவாக்கலாம், அல்லது ஃபோர்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுத்தத்தின் மூலமாக இந்த த்ரெட்டை உருவாக்குவாங்க. நாம ஸ்ட்ரக்சரல் கனெக்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய போல்ட் ஹெவி எக்ஸகனல் போல்ட்னு சொல்றோம். எக்ஸகனல் ஹெட் இருக்கும், ஆனா ஹெவி அப்படின்றதுனால சைஸ் பெருசா இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அதை பற்றின விவரங்களும் நம்ம பின்வரக்கூடிய காணொளியில பார்க்க இருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது நட். எப்படி போல்ட்ல பல வகையான போல்ட் இருந்ததோ, அதாவது வட்ட வடிவமா சதுர வடிவமா இருந்த மாதிரி நட்டுலயும் பல வகையான நட் இருக்கிறது. போல்ட்டுக்கு சொன்ன அதே காரணம் தான் நட்டுக்கும் வரும். ஆனா நம்ம எக்ஸகன் போல்ட்டை மட்டும்தான் உபயோகிக்க போறோம்னு முடிவானதுனால நாம இங்க எக்ஸகன் நட்டை மட்டும்தான் விளக்க போறோம். மற்ற நட்டை பத்தி நாம இங்க விளக்க போறது கிடையாது, தேவையும் கிடையாது. நட்டை பொறுத்த வரைக்கும் இது போல்ட்டோட சேர்ந்து இருந்தா மட்டும்தான் கனெக்ஷனை உருவாக்க முடியும். நமது இயல்பான வாழ்க்கையில போல்ட் நட்டு நாம பார்க்காம வளர்ந்திருக்கவே முடியாது.
சின்ன சைக்கிள்ல இருந்து பெரிய மிஷினரிஸ் வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லையும் போல்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும். கூடவே நட்டுன்றதும் கூடவே இருக்கும். இந்த நட்டை அந்த த்ரெட்டுக்குள்ள ஏத்துறது மூலயமா தான் இந்த கனெக்ஷன்ஸை நம்ம உருவாக்குறோம். போல்ட்ல எக்ஸ்டர்னல் த்ரெட் இருக்கும், வெளிப்புறமாக த்ரெட் இருந்துச்சு. நட்டுல என்னன்னா இந்த போல்ட்டுடைய ஹெட் இருக்கு இல்லைங்களா, அதே அளவு தான் கிட்டத்தட்ட அந்த நட்டுடைய அளவும் இருக்கும். திக்னஸ் மட்டும் வேரி ஆகலாம். ஆனா இதுல இன்டர்னல் த்ரெட் இருக்கும். இந்த ஹெக்ஸாகன் போர்ஷனுக்குள்ள நடுப்புற வட்டமா இருக்கும், அந்த வட்டத்துக்குள்ள த்ரெட் இருக்கும். இந்த த்ரெட்டை இன்டர்னல் த்ரெட்னு சொல்றோம். அப்ப போல்ட்ன்றது என்னன்னா ஆணாகவும் நட்டை பெண்ணாகவும் உருவகப்படுத்துவாங்க. அதாவது மேல் த்ரெட், இது ஃபீமேல் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள இருந்ததுன்னா ஃபீமேல் த்ரெட், வெளியே இருந்ததுன்னா மேல் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நட்டை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் த்ரெட் இருக்கும். இதுவும் கிளாக் வைஸ்ல தான் த்ரெட் வந்து ஃபார்மேஷன் கொடுத்துருப்பாங்க. போல்ட்டுடைய த்ரெட் என்ன டயாமீட்டர் இருக்கோ அதே டயாமீட்டர்ல இதுல அதிகபட்ச டயாமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். 1 இன்ச் போல்ட்னு சொன்னா அந்த த்ரெட்டை பேஸ் பண்ணி தான். அதே போலதான் நட்டையும் 1 இன்ச் நட்டுன்னு சொன்னா இந்த த்ரெட்டை பேஸ் பண்ணி தான். போல்ட்டுடைய அவுட்டர் டயாமீட்டர் என்ன இருக்கோ அதுதான் நட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய த்ரெட்டுடைய மேக்சிமம் டெப்த் இருக்கக்கூடிய பகுதியா இருக்கும். அப்பதான் இந்த நட்டு அந்த போல்ட்ல போயிட்டு மேல உழல முடியும், அதாவது சுத்த முடியும். அடுத்து நாம பார்க்க இருக்கிறது வாஷர். வாஷர்ஸை பொறுத்த வரைக்கும் வட்ட வடிவமான வாஷர்ஸ் இருக்கு, சதுர வடிவமான வாஷர்ஸ் இருக்கு, பிளேட் வாஷர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாஷர்ஸ் வந்து எந்த மாதிரியான ஷேப்ல வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல்ஸ் கனெக்ஷன்ஸ்ல நாம யூஸ் பண்ணக்கூடிய வாஷர் வந்து வட்ட வடிவமாக தான் பெரும்பாலும் உபயோகப்படுத்துறோம். ஒரு சில இடங்களில் மட்டும் நம்ம பிளேட் வாஷர் யூஸ் பண்ணுவோம். ஆனா பொதுவா நம்ம உபயோகிக்கக்கூடிய வாஷர் ஸ்டாண்டர்ட் வாஷர்னு பேரு. இதுவும் இரும்பாலான ஒன்று தான். இந்த ஸ்டாண்டர்ட் வாஷர்ஸ் எல்லாமே வட்ட வடிவமா இருக்கும். அதனுடைய thickness 5/32. அதாவது இதனுடைய திக்னஸ் 3/16 விட 1/32 கம்மியா இருக்கும். 1/8 விட 1/32 அதிகமா இருக்கும். இந்த வாஷருடைய திக்னஸ் 5/32 அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வாஷர் அப்படின்னு நம்ம வந்து கால் பண்றோம். இந்த ஸ்டாண்டர்ட் வாஷரை தான் பொதுவாக ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் கனெக்ஷன்ஸ்ல உபயோகப்படுத்துவாங்க. இதனுடைய துளையோட டயாமீட்டர் போல்ட் டயாமீட்டரோட 1/16 அதிகமா இருக்கும். இதனுடைய அவுட்டர் டயாமீட்டர் போல்ட் டயாமீட்டரை விட 2 மடங்கு இருக்கும். இதை தான் ஸ்டாண்டர்ட் வாஷர் அப்படின்னு நம்ம கால் பண்றோம். அடுத்து இந்த வாஷர் எதற்காக? இப்ப போல்ட் எதுக்காகன்னு பார்த்துட்டோம். அதுதான் போல்டட் கனெக்ஷனுக்கான மெயின் காம்பனன்ட். நட் எதற்காகனா இன்னொரு பக்கத்துல அந்த நட்டை வச்சுதான் டைட் பண்ண போறோம். இந்த வாஷர் எதற்காகனா வாஷருடைய மிக முக்கியமான காரணம் அப்படின்னா நட்டு இல்லாட்டி போல்ட்டுடைய ஹெட்டை தான் நாம ஸ்பேனர் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில், அமெரிக்காவில் ரிஞ்ச் அப்படின்னுவாங்க. அந்த ரிஞ்சை யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ண போறோம். அந்த டைட் பண்ணும்போது நம்மளுடைய பேரண்ட் மெட்டீரியல் சொல்லக்கூடிய எந்த மெட்டீரியல் நம்ம இணைக்கிறோமோ அந்த மெட்டீரியல் சுத்தும் போது டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஹை டார்க் கொடுத்து சுத்த போறாங்க. அதாவது ரிஞ்சில் மோட்டரைஸ்டு ரிஞ்ச் இல்லை கையால் சுத்தக்கூடிய ஸ்பேனராக இருந்தால் கூட டைட் பண்ணும்போது அந்த இரும்பாலான நட்டு கனெக்ஷன் பண்ணக்கூடிய மெட்டீரியலை லேசாக டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை தடுப்பதற்காக தான் வாஷர் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அப்போ வாஷர் எங்கே வரும்னா நம்ம எந்த பகுதியை ஸ்பேனர் வச்சு டைட் பண்ண போகிறோமோ அந்த பகுதிக்கு கீழே தான் வாஷர் வரணும். அதாவது பொதுவாக நட்டை தான் டைட் பண்ணுவோம். அப்ப நட்டை டைட் பண்றோம்னா நட்டுக்கு முன்னாடி தான் வாஷர் வரணும். ஒருவேளை போல்ட்டுடைய ஹெட்டை டைட் பண்ண போறோம்னா ஹெட்டுக்கு கீழே தான் வாஷர் வரணும். அப்ப ஹெட்டை டைட் பண்ணா ஹெட்டு கீழே வரணும், நட்டை டைட் பண்ணா நட்டுக்கு கீழே வரணும் வாஷர், டு பிரிவென்ட் த டேமேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து போல்ட்டை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் ஹோல் போட போறோம். அட்லீஸ்ட் 1/16 இன்ச் அதிகமா ஹோல் போட்டாதான் போல்ட் வந்து உள்ள போகும் இல்லைங்களா? அப்ப போல்ட் மெட்டீரியலுக்கு உள்ள போகணும்னா அதை விட பெரிய சைஸ்ல ஹோல் போடுறோம். ஹோல் போடுறதுனால என்ன ஆகும்னா, உதாரணத்துக்கு 1 இன்ச் போல்ட் அப்படின்னா 1 இன்ச்சை விட 1/16 கூடுதலான டயாமீட்டர்ல தான் நம்மளுடைய கனெக்ஷன் மெட்டீரியல்ல ஹோல் உருவாக்கணும். அப்ப 1/16 இன்ச் வந்து நம்ம ஹோலை உருவாக்கி அதுல 1 இன்ச் போல்ட்டை போடுறோம். ஆனா 1/16 இன்ச் அதிகமான மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த ரிமூவ் பண்ண மெட்டீரியலுடைய அளவு அதிகம். ஆனா அது போல்ட்டை உள்ள இன்சர்ட் பண்றது மூலமா அந்த ஏரியாவை நம்ம ஃபில் பண்ணிடுறோம். இருந்தாலும் அங்கே கொஞ்சம் கேப் இருக்கு இல்லைங்களா? அதை ஈடுகட்டுவதற்காக நாம இந்த வாஷரை உபயோகப்படுத்துறோம். அடுத்து நட்டை டைட் பண்ணும்போது டார்க் நட்ல தான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆகும். அப்ப அந்த
இந்த நட்டு டைரக்டா போயிட்டு மெட்டீரியலை டேமேஜ் பண்றது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஹோல் உருவாக்கி தான் போல்ட்டை போட்டுருக்கோம். அந்த இடம் கொஞ்சம் வீக்கா இருக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த லோடு அங்க ஆக்ட் ஆகும் போது அந்த ஹோல் ஆண்ட கிராக் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு. இதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த வாஷரை பெருசா போடுறது மூலியமா அந்த லோடு மற்ற ஏரியாவுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும், லோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். பரவலா லோட கொண்டு போய் கொடுக்கறதுனால ஒரே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் லோடு ஆக்ட் ஆகாம பரவலா சுத்தி ஆக்ட் ஆகும். அதற்காகவும் இந்த வாஷர் உபயோகப்படுத்துறாங்க. இந்த 3 முக்கிய காரணங்களுக்காக தான் வாஷர் அப்படின்ற ஒரு காம்போனண்ட்டை நாம உபயோகப்படுத்துகின்றோம். போல்ட்டுடைய டயாமீட்டரை நாம எவ்வளவு லோடு வருது அப்படின்றத வச்சு கால்குலேட் பண்ணிடுவோம். ஆனா இந்த போல்ட்டுடைய லென்த் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது தான் இந்த படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா போல்ட்டுடைய ஹெட் இருக்கு, அடுத்து வாஷர் இருக்கு, அடுத்து நட் இருக்கு. இந்த போல்ட்டுடைய நீளம் எவ்வளவு வேணும் அப்படின்றத போல்ட்டுடைய லென்த் கால்குலேட் பண்ணி டீடைல் இன்ஜினியர் ஆகிய நாம தான் ஃபேப்ரிகேட்டருக்கு கொடுக்கணும். அப்பதான் ஃபேப்ரிகேட்டர் இந்த போல்ட்டை வாங்க முடியும். அப்ப இந்த லென்த் கால்குலேஷன் மிக முக்கியமான விஷயம். இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்த லென்த் எப்படி கால்குலேட் பண்ணணும், நம்ம எப்படி பில் ஆஃப் மெட்டீரியல்ல கஸ்டமருக்கு இந்த லென்த்தை கொடுக்க போறோம் அப்படின்றத இங்க பார்க்கலாம். போல்ட்டுடைய லென்த்தை கனெக்ஷன் மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியை நாம கிரிப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது போல்ட் ஹெட்டுக்கு பேக் சைட்ல இருந்து வாஷர் திக்னஸையும் சேர்த்துக்கிட்டு நட்டுடைய பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த தூரத்தை கிரிப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னா கனெக்ஷன் மெட்டீரியல் இந்த இடத்துல தான் இருக்க போகுது, அதனுடைய திக்னஸ். அப்ப கனெக்ஷன் மெட்டீரியல் என்ன திக்னஸோ அந்த திக்னஸ் பிளஸ் வாஷருடைய திக்னஸ் இது இரண்டும் சேர்ந்தது கிரிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கனெக்ஷன் மெட்டீரியல் இங்க படத்துல காமிச்ச மாதிரி 2ஆ கூட இருக்கலாம், இல்ல 3ஆ இருக்கலாம், இல்ல 4ஆ இருக்கலாம், எத்தனை காம்போனன்ட் வேணாலும் இருக்கலாம். அதனுடைய மொத்த திக்னஸ் பிளஸ் வாஷர் திக்னஸ் இவை சேர்ந்தது கிரிப்னு பேரு. அதற்கு அடுத்து இருக்கிறது நட்டு. இந்த நட்டுன்றது கண்டிப்பா அந்த த்ரெட்டுக்குள்ளதான் போயிட்டு ஏறப்போகுது. அப்ப இந்த நட்டுடைய திக்னஸும் கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து நட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் இந்த த்ரெட் ப்ரொஜெக்ட் ஆகணும். கண்டிப்பா ப்ரொஜெக்ட் ஆகணும், ப்ரொஜெக்ட் ஆகாம இருக்கக்கூடாது. ஏன்னா நட்டு என்ன திக்னஸ் இருக்கோ அதுல இருக்கக்கூடிய மறைகள் எண்ணிக்கை முழுசா டைட் ஆனா மட்டும்தான் முழுசா அந்த லோட டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பாதி நட்டு மட்டும் த்ரெட்ல ஏறி இருக்கு அப்படின்னா மீதி த்ரெட் இல்லாத பகுதியா இருந்ததுன்னா நட்டுடைய ஸ்ட்ரென்த் பாதியா குறைஞ்சிரும். அப்ப கொடுக்கக்கூடிய லோட இந்த நட்டு தாங்காது, கண்டிப்பா இந்த கனெக்ஷன் ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப நட்டுடைய திக்னஸும் மிக முக்கியமான டிசைன் கால்குலேஷன்ல வருது. அப்ப அந்த முழு திக்னஸுமே மறையில போய் ஏறி இருந்தாதான் இந்த கனெக்ஷன் பாஸ் ஆகும். அப்ப முழுசா இந்த மறையில போய் ஏறிடுச்சு அப்படின்றது எப்படி தெரியும்னா கொஞ்சமாவது போல்ட்டுடைய டெயில் அப்படின்னு சொல்ல வால் பகுதி, இந்த முனை பகுதி நட்டை தாண்டி வெளியே ப்ரொஜெக்ட் ஆகணும். இந்த ப்ரொஜெக்ட் ஆகிறதுனால இதுக்கு பேரு ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 3 அளவுகளும் சேர்ந்ததுதான் போல்ட்டுடைய லென்த். ஒன்னு கிரிப், 2 நட்டுடைய திக்னஸ், 3வது ப்ரொஜெக்ஷன். இந்த 3ம் சேர்ந்ததுதான் போல்ட்டுடைய லென்த். இந்த 3த்தையும் கால்குலேட் பண்ணி தான் நாம போல்ட் லென்த்தை சொல்ல போறோம். சரிங்க, நட்டுடைய திக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் த போல்ட்ல இருந்து 0.8d தான் இருக்கும். அதாவது 0.8 போல்ட்டுடைய டயாமீட்டர் என்ன இருக்கோ அதுல 80% தான் இந்த நட்டுடைய திக்னஸ் இருக்கும். நாம யூஸ் பண்ணக்கூடிய ஹெவி ஹெக்ஸாகனல் நட்டுடைய திக்னஸ் 0.8 டைம்ஸ் இருக்கும். பொதுவா நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்னா நட்டுடைய திக்னஸும் வாஷருடைய திக்னஸையும் சேர்த்துக்கிட்டு 1 டயாமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கு 1d அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அதாவது டயாமீட்டர் ஆஃப் த போல்ட் 1 இன்ச் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த நட் 0.8 இன்ச் இருக்கும். வாஷர் நம்ம ஏற்கனவே 5/32 பார்த்திருக்கோம். அப்ப இது ரெண்டும் சேர்ந்து 1dன்னு எடுத்துக்கிட்டோம்னா வாஷருடைய திக்னஸ் நட்டுடைய திக்னஸ் இது இரண்டும் சேர்ந்து 1 இன்ச்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்ப மீதி இருக்கிறது என்னது, கனெக்ஷன் மெட்டீரியலுடைய திக்னஸ். இது நம்மளுக்கு தெரியும், டிசைன் பண்ண போறோம், என்ன மெட்டீரியல் நம்ம கனெக்ட் பண்ண போறோம் நம்ம தான் டிசைன் பண்ண போறோம். அப்ப அதுல திக்னஸ் ஆஃப் த கனெக்ஷன் மெட்டீரியல் தெரிஞ்சிரும், பிளஸ் 1d எடுத்துக்கலாம். இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா AISC பிரகாரம் குறைந்தது ஒரு த்ரெட்டாவது முழுமையா வெளியே வந்திருக்கணும் அப்படின்றதான் AISC சொல்லக்கூடிய கிரைட்டேரியா. அதாவது ஒரு பிளை PLY 1 பிளை அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு த்ரெட்டுக்கு பேர் 360 டிகிரி சுத்தி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பிளைன்னு பேரு. அந்த ஒரு பிளையாவது குறைஞ்சது நட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்றது AISC சொல்றாங்க. ஆனா இந்த ப்ரொஜெக்ஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அது இந்த ஃபேப்ரிகேஷன் ஷாப்லயோ இல்ல சைட்லயோ வேலை செய்யறவங்களுக்கு கை கால்ல எங்காவது கிழிச்சிரும், அவங்களுக்கு காயத்தை உருவாக்கும் ரொம்ப அதிகமா நீண்டு இருந்தா. அதற்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட் பிரகாரம் ஓஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற அமைப்பு இதுக்கு ஒரு லிமிடேஷன் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா இந்த த்ரெட் அதிகபட்சம்
குவார்டர் இன்ச் ப்ரொஜெக்ட் ஆயிரலாம் சொல்றாங்க. ஏஐஎஸ்சி என்ன சொல்றாங்கன்னா 1/16 இன்ச் ப்ரொஜெக்ட் ஆகணும் என்பது அவங்களுடைய கணக்கு. ஓஷாவுடைய கணக்கு என்னன்னா அதிகபட்சம் குவார்டர் இன்ச்சுக்கு மேல ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது. அதாவது குவார்டர் இன்ச்சுக்கு மேல ப்ரொஜெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்றது ஓஷாவுடைய ரூல், கண்டிப்பான உத்தரவு. இது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபாலோ பண்றோம். அப்ப இந்த ப்ரொஜெக்ஷன் அதிகபட்சம் குவார்டர் இன்ச் இருக்கும், குறைந்தபட்சம் 1/16 இருக்கும். அப்ப இது நட்டுடைய திக்னஸ், வாஷருடைய திக்னஸ், கனெக்ஷன் மெட்டீரியல் திக்னஸ் இவை எல்லாம் சேர்ந்ததுதான் போல்ட் லென்த் அப்படின்னு நம்ம வந்து கால் பண்றோம். ஓகேங்களா? இப்ப அடுத்து இந்த காணொளியில இந்த கனெக்ஷன் மெட்டீரியல் எப்படி இருக்கு, இந்த போல்ட் எப்படி உள்ள வர போகுது, நட்டு எப்படி டைட் ஆக போகுது அப்படின்றத ஒரு சின்ன உதாரணத்துக்கு காமிச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு எளிமையா புரியறதுக்காக காமிச்சிருக்கோம். இங்க வாஷர் காட்டப்படல, இந்த காணொளி ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான். போல்டர் கனெக்ஷன்ல வரக்கூடிய காம்போனன்ட்ஸ் பார்த்திருக்கோம். இதுல முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவைகள். அதாவது ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் கனெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹெவி ஹெக்ஸகன் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் 1/2 இன்ச் டயாமீட்டர்ல தான் கிடைக்கும். நீங்க அதை விட கம்மியான டயாமீட்டர்ல டிராயிங்ல காட்டக்கூடாது. அடுத்து பொதுவாக ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் கனெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் கனெக்ஷன் போல்ட் சைஸ் அப்படின்னா 3/4 இன்ச் டயாமீட்டர் தான். அதை விட கம்மியான டயாமீட்டர் போல்ட்டை சூஸ் பண்ணக்கூடாது. கான்ட்ராக்ட் பிளான்ல போல்டட் கனெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா குறைந்தபட்சம் 3/4 இன்ச் டயாமீட்டர் தான் சூஸ் பண்ணணும். அதற்கு அதிகமா போகலாமே தவிர அதை விட கம்மியா வரக்கூடாது. அதர்வைஸ் ஸ்பெசிபிக்கா கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்ல இதை விட கம்மியான டயாமீட்டர் போல்ட் சொல்லியிருந்தாங்கன்னா உபயோகப்படுத்தலாம், இல்லைன்னா உபயோகப்படுத்தக்கூடாது. அதுவும் 1/2 இன்ச் டயாமீட்டர் கம்மியா ஹெவி ஹெக்ஸகனல் போல்ட் மேனுஃபேக்சரிங் கிடையாது. அதனால அதை விட கம்மியா சொல்லக்கூடாது. மெயின் ஸ்டீல் இல்லாம மிஸ்செலேனியஸ் ஸ்டீல் சொல்லக்கூடிய இடங்கள்ல 1/2 இன்ச் டயாமீட்டர் போல்ட் அதிகமா உபயோகப்படுத்துவாங்க. உதாரணமாக ஸ்டேர் கேசஸ், ஹேண்ட் ரெயில், லேடர் போன்றவைகளை மிஸ்செலேனியஸ் ஸ்டீல் நம்ம சொல்றோம். அந்த மிஸ்செலேனியஸ் ஸ்டீல்ல 1/2 இன்ச் டயாமீட்டர் போல்ட் அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க. மற்றபடி காலம் பீம் பிரேசிங் சொல்லக்கூடிய பிரைமரி கனெக்ஷன்ஸ் மெயின் மெட்டீரியல்ல 3/4 இன்ச் டயாமீட்டர் போல்ட் தான் உபயோகப்படுத்தணும். அதே போல ஒரு கனெக்ஷன்ஸ்ல ஒரே சைஸ் டயாமீட்டர் போல்ட் தான் உபயோகப்படுத்தணும். 2 சைஸ் போல்ட் யூஸ் பண்ணக்கூடாது. உதாரணமாக 3/4 இன்ச் டயாமீட்டர் போல்ட் தான் உபயோகப்படுத்தணும் ஒரு கனெக்ஷன்ஸ்லனா எல்லா போல்ட்டுமே 3/4 இன்ச் போல்ட்டா தான் இருக்கணும். ஒரு போல்ட் 3/4 இன்ச், இன்னொரு போல்ட் 1 இன்ச் அப்படின்னு நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா டிசைன் கால்குலேஷன் பிரகாரம் நம்ம 1 இன்ச் போல்ட்டும் 3/4 இன்ச் போல்ட்டும் கம்பைன் பண்ணி உபயோகப்படுத்தலாம். ஆனா அந்த இடத்துல கொண்டு போய் டைட் பண்ணும்போது அவங்க ஏதாவது ஒரு ரிஞ்ச் தான் எடுத்துட்டு போவாங்க பொதுவா. அப்ப 2 விதமான சைஸ் போல்ட் கொடுத்தோம்னா கன்ஃபியூஷன்ஸ் வரும். 2 விதமான ஸ்பேனர் அதாவது ரிஞ்சை அவங்க உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும். இது அங்க வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். இரண்டாவது, இதனால வேலை டைம் அதிகமா எடுத்துக்கும், லேட் ஆகும். லேட் ஆச்சுனாலே காஸ்ட் அதிகமாயிடும், அதற்கான கூலி அதிகமாக ஆயிடும். அதனால பொதுவா ஒரு கனெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே சைஸ் தான் உபயோகப்படுத்தணும். அமெரிக்கன் ஸ்டீல் டீலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்ல முடிந்த வரை ஒரே சைஸ் டயாமீட்டர் கொண்ட போல்ட்டை உபயோகப்படுத்துறது தான் எல்லா கஸ்டமருமே விரும்புவாங்க. நாம அதுபோல செலக்ட் பண்ணி அந்த டயாமீட்டர் போல்ட்டை உபயோகப்படுத்துறது தான் நல்ல டீடைலருக்கு அழகும் கூட. அடுத்து கண்டிப்பா ஒரு வாஷராவது நாம உபயோகப்படுத்தணும். 2 வாஷரும் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நட்டை டைட் பண்ணுவாங்க, இல்ல போல்ட் ஹெட்டை டைட் பண்ணுவாங்க, எதை வேணாலும் டைட் பண்ண சான்ஸ் இருக்குன்னா 2 வாஷர் கொடுக்கலாம். இல்லனா அட்லீஸ்ட் ஒரு வாஷராவது கண்டிப்பா நாம காமிக்கணும். அடுத்தது போல்ட் நட்டை தாண்டி ப்ரொஜெக்ட் ஆகக்கூடிய அந்த ப்ரொஜெக்ஷன் சொல்லக்கூடியது மினிமம் 1/16 இருக்கணும் as per AISC. அதே போல அந்த ப்ரொஜெக்ஷன் should not exceed 1/4 inch per washer. சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல 1/4 inch எக்ஸீட் ஆகக்கூடாது. டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்ல 1/16 கண்டிப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கணும். இத ஒரு டீடைலரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இந்த போல்டர் கனெக்ஷன் பத்தி அடுத்து நாம ஷியர் பிளேன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதற்கப்புறம் ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி இந்த போல்ட்டை வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அதே போல கொஞ்சம் தூரம் த்ரெட் இருக்கிற போல்ட் இருக்கு, முழு நீளத்துக்கும் த்ரெட் இருக்க போல்ட் இருக்கு. இது ரெண்டும் எங்க யூஸ் பண்ண போறாங்க, எதற்காக அது போல ஒரு அமைப்பு இருக்குன்றதை பார்க்க போறோம். போல்டர் கனெக்ஷன் ரொம்ப பெருசு, ஒரு காணொலியா நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுவரை நன்றி.
வணக்கம்.